கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கி 8:12 பிற்பகுதி. தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே பிரசங்கி எழுத்தாளன் சொல்கிறார், யார் நன்றாய் இருப்பார்களாம்? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருப்பார்கள். தேவனுக்கு அஞ்சி, தேவாதி தேவனுக்கு அஞ்சி பயந்து வாழ்கிறவர்கள் நன்றாய் இருப்பார்கள். யோபு வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயந்து வாழ்கிற அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் இழப்புகள் வந்தது. அவனுடைய வாழ்க்கையில் வியாதி, மனைவி மூலமாய் சபித்தல், நண்பர்கள் மூலமாய் ஆண்டவரை மறுதலிக்க சொல்ல காரியங்கள். ஆனாலும் யோபு சொல்லுகிற காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக அவன் பாவம் செய்யவில்லை, கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தான். ஆனால் தான் பார்க்குறான், கடைசி அதிகாரத்தில் வரும்போது கர்த்தர் யோபின் முன்னிலைமையோட பின்னிலைமையில் ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆகவே நாம் கூட யோபை போல கர்த்தருக்கு அஞ்சி கர்த்தருக்கு பயந்து வாழும்போது கர்த்தர் நாம் நன்றாய் வாழ்வதற்கு உதவி செய்வார். இன்னொரு மனுஷனை குறித்து நாம் பார்க்குறோம். அது யாருன்னு சொன்னால் ஆபிரகாம். ஆபிரகாம் தன் மகனை பலியிட சொல்லும்போது அவன் கீழ்ப்படிந்து பலியிட்டதுனால கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் 22:12 அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று எப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இங்கே பாருங்கள், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அதனால தான் ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தார், செல்வ சீமானாக இருந்தார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாமல் இருந்தது. ஆக அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு காரணம் தேவனுக்கு அஞ்சி தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாங்க. ஆக நாமும் தேவனுக்கு அஞ்சி தேவனுக்கு பயந்து வாழ்வோம். நம்மையும் கர்த்தர் நன்றாக இருக்க உதவி செய்வாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நாளுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. யார் நன்றாக இருப்பார்கள் சொல்லி ஆண்டவரே பிரசங்கில் சொன்னது போல் உமக்கு அஞ்சி உமக்கு பயந்து வாழுகிறவர்கள் சொல்லி நாங்கள் கூட ஆண்டவரே இந்த ஆபிரகாமை போல யோபை போல உமக்கு அஞ்சி உமக்கு பயந்து வாழ்ந்து நன்றாக இருக்க கிருபை பாராட்டும். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.